ஹே ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேமினோட லவ் சேஞ்ச் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும்னா, ஜிமின்க்கும் டேவோட அப்பாவுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டில் நம்ம ஜிமின் டேவை தேடி போயிருப்பாங்க. அப்போ ஹோபி மீட் பண்ணியிருப்பார். அப்படி இந்த பக்கம் நம்ம அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்தால் ஜிமின் டேவை தேடி போனதாக சொல்லியிருப்பார். அதோட தான் முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது இந்த பக்கம் ஜிமின் தான் காட்டுறாங்க. ஸோ ஹோபி ஜிமினை அவரோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ வீட்டு முன்னாடி கார் ஸ்டாப் ஆனதுமே ஜிமின் எதுவுமே பேசலை. அவர் பாட்டு இறங்கி அப்படியே உள்ளே போகிறாங்க. பின்னாடியே ஹோபியும் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போனால் ஜிமின் அப்படியே அந்த ஹாலில் நிற்கிறாரு. நின்றுட்டு அந்த வீட்டை அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அவர் ஃபேஸில் ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்மைல், அவர் ஐஸில் என்ன டேர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே அப்படியே திரும்பி ஹோபியை பார்க்குறாங்க. ஹோபி அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி வேகமாக அவர் அப்பா இருக்கிற ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ போயிட்டு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அந்த ரூமில் ஜிமினோட அப்பா அப்படியே பெட்டில் படுத்திருக்காரு. அவரோட ஃபேஸில் ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டியிருக்கு. அவரை சுற்றி நிறையா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ அந்த சைடு மானிட்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ ஜிமின் அதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ஓபி பார்க்க, என்ன பார்க்குற, பார்த்தல இப்போ அவரோட நிலைமை என்னன்னு, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுதா, நீ தான் அப்படி சொல்லிவிட்டு ஜிமினோட செஸ்ட்லேயே ஒரு ஃபிங்கரை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே ஹோபியை பார்த்துட்ருக்க. ஹோபி தான், என்ன ஜிமின், உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியா இல்லையா என்ன? அப்பா இப்படி இருக்கிறத பார்த்து அவர் உன்கிட்ட எவ்வளோ கெஞ்சினாரு. ஒரு செகண்ட் அவர் சொல்கிறத நீ கேட்டியா? இல்லைல்ல, எப்போவும் நீ உன்னை பற்றி மட்டும்தானே யோசிக்கிற. இப்போவும் நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற. உன்னோட லைஃப், அந்த டே, இது மட்டும்தான் இல்லை. அப்போ உனக்காக இருக்கிற நாங்கள், நான், அப்பா, நான்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியல ஜிமின் அப்படின்னு சொல்ல. ஜிமின் எதுவுமே பேசலை. ஸோ அப்படியே அவர் அப்பா பக்கத்தில் போய் உட்காடுறாரு. அப்படியே உட்காந்துட்டு அவரோட அப்பாவோட ஹேண்ட்ஸ் எடுத்து பிடிக்கிறாங்க. ஸோ அவரோட ஹேண்ட்ஸ்லேயுமே அந்த அந்த க்யூப் மாதிரி ஏதோ சொருவிருக்காங்க. ஸோ ஜிமின் அதை அப்படியே ஒரு மாதிரி டேப் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்ட்ஸ்குள்ளே அவரோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஹோல்ட் பண்ணிவிட்டு, பா பா என்னை பாருங்க, உங்கள் ஜிமின் வந்திருக்கேன்ப்பா. பா, எனக்கு தெரியும் நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்கன்னு. நான் எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டு தான்ப்பா இருக்கேன். உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் இல்லை. ஆனால் ஏன்பா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே என்னை விட்டு தூரமாக போயிடுவாங்கல்ல. ஃபஸ்ட்டு அம்மா, அடுத்து என்னோட மொத்த வேர்ல்டாக இருந்த, என்னோட உலகமாக இருந்த என்னோட டே எவ்வளோ அழகானதுன்னு எனக்கு புரிய வச்சான் தெரியுமாப்பா. இந்த உலகம் உண்மையிலேயே எவ்வளோ அழகானதுன்னு அவனை பார்த்து தப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் எனக்கு அப்பாவாக இருந்ததை விட எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்தது தான்ப்பா அதிகம். நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சதே இல்லைப்பா. நான் உங்ககிட்டேருந்து உங்களோட லவ்வும் உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும்தான் எதிர்பார்த்தேன். நீங்கள் எதான்ட்டு மறைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். நானும் அப்படி தான் உங்ககிட்ட இருந்தேன். ஆனால் ஏன்பா, ஏன் எதையுமே என்கிட்ட சொல்லலை? நீங்கள் எல்லாருமே என்கிட்டேருந்து தனியாக போயிடுறீங்கல்ல, என்னை மட்டும் தனியாக விட்டுடுறீங்கல்ல. நான் இப்போ என் லைஃப்பை திரும்பி பார்த்தா என் பின்னாடி யாருமே இல்லைப்பா. நான் தனியாக நிற்கிறேன். என்ன டேக்கு யாருன்னு கூட தெரியாது. யாங் அவர் இப்போ என்னை வெறுக்கிறாரு. காரணம் அவங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் ரீசன். இப்போ நீங்களும் இப்படி இருக்கீங்க. இப்போ நான் என்னவா பண்ணட்டும்? நீங்களே சொல்லுங்களேன்.
என்னால் என்ன பண்ண முடியும்? எனக்கு நீங்களும் வேணும், எனக்கு என்னோட டேவும் வேணும். உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன்லப்பா, நீங்கள் இல்லாத இடத்த எனக்கு அவன் தான் ஃபில் பண்ணியிருக்கான். எனக்கு எல்லாவுமா இருந்திருக்கான்ப்பா. எப்படிப்பா நான் அவனை விட்டு கொடுக்க முடியும்? நீங்கள் தானேப்பா சொல்லுவீங்க, உனக்கு எது வேணும்னாலும் நீ தான் அடம் பிடிக்கணும், நீ தான் அதை அடைய ட்ரை பண்ணணுன்னு. நான் இப்போ டே வேணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதுக்காக சண்டை போடணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? ஆனால் அதுக்காக நான் உங்களை இழந்துடணுமா? எனக்கு தெரியும், கண்டிப்பாக நீங்கள் என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டீங்க. நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்கல்ல, நான் உங்களை இந்த 2 இயர்ஸாக பார்க்க வரல. என்னை எங்கெல்லாம் தேடி இருப்பீங்கல்ல. சாரிப்பா, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐம் ரியலி சாரி. ஐ ப்ராமிஸ்ப்பா, கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் நான் திருப்பி கொடுத்தே தீருவேன். இதுக்கெல்லாம் யார் காரணமோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். இது வரைக்கும் உங்கள் சின்ன ஒரு குழந்தைய தான் பார்த்துருக்கீங்க, ஆனால் இதுக்கப்புறம் தான் என்னோட இன்னொரு சைடை பார்ப்பீங்க. ஐ லவ் யூப்பா. ப்ளீஸ் திரும்ப வந்துடுங்க. இனி இப்படி இருக்காதீங்கப்பா. நான் உங்களை இப்படி இனி பார்க்கக்கூடாது. எப்பவும் போல் என்னோட அப்பா ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு என் கூட ஜாலியாக விளையாடிட்டுருக்கணும். நான் என்னோடய அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ப்ளீஸ்ப்பா சீக்கிரம் திரும்ப வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பையன் வெயிட் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லிவிட்டு அவரோட செஸ்ட்லேயே ஹெட்டை வச்சு அப்படியே படுக்கிறாங்க. அவரோட டியர்ஸ் எல்லாம் ஜிமினோட அப்பாவோட பாடியில் படுது. ஸோ அது படும்போது அவரோட பாடி அதுக்கு ரியாக்ட் ஆகுது. ஜிமினுக்கு அது ஃபீல் ஆகுது. அப்படியே எழுந்துட்டு அப்பா அப்பா எங்கே பாருங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. பட் ஐஸ் ஓப்பன் பண்ணல, டியர்ஸ் மட்டும் வருது. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குது இல்லை, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களப்பா, எனக்கு அதுவே போதும். கூடிய சீக்கிரமாக நீங்கள் க்யூர் ஆகிடுவீங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஹோபி அப்படின்னு நின்று பார்த்துட்ருக்குறாரு. அவருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, பட் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது இந்த பக்கம் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. டேக்கு டைம் ஆக ஆக ஒரு மாதிரி ஏதோ உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது. ஏன் இல்லை அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல. டேய் அவனுக்கு எதுவும் ஆகாது டே, அவன் கண்டிப்பாக வந்துடுவான். அவனும் சின்ன குழந்தை கிடையாது, புரியுதா? ஏதோ ஒரு ப்ராப்ளம் மட்டும் எனக்கு தெரியுது, பட் என்னன்னு தெரில, பார்க்கலாம் இரு, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டேவால் சுத்தமாக முடியல. ஸோ இப்போ டே இல்லையா, கண்டிப்பாக என்னால் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது, அவனை நான் தேடி போகிறேன். டே எங்கே ப்ளீஸ் ஏன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே அங்கேருந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஜென்க்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அப்படியே கன்ஃபியூசிங்காக உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கத்தே அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டே நேராக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான், ஆக்சுவலி ஒரு ஹோட்டலுக்கு தான் வராரு. ஸோ வந்துட்டு அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேகமாக அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு அது ரிசப்ஷனில் ஏதோ கேட்குறாங்க. ஸோ அவங்களும் சொல்கிறாங்க. டே வேகமாக நேராக அந்த லிஃப்ட்டில் ஏறி ஒரு ரூம் முன்னாடி தான் போய் நிற்கிறாரு. ஸோ அந்த ரூம் முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, கண்டிப்பாக அவன் இங்கே தான் இருக்கணும் டே, நீ உன் கான்ஃபிடென்ஸை விட்டுறாத, அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டோரை நாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த சைடு ஒரு பர்சன் டோரை ஓப்பன் பண்ண, இப்போ டே தான் ஜிமின் எங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த பர்சனும், என்ன ஜிமினை பற்றி என்கிட்ட என்ன கேட்குற? ஜங்குக், அது ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் அப்படி கேட்கும்போது டீ செம்மையாக கடுப்பாயிட்டு, எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஜிமின் கூட தான் இருக்கணும், எங்கே இருக்கான்னு சொல்லு, விளாடாத. டே உனக்கு என்ன பைத்தியமா, அவன் எப்படி என் கூட இருப்பான், அவன் உன்னோட ஹஸ்பண்ட் தானே, என் கூட இருப்பான்னு சொல்கிற
எனக்கு என்ன நெட்டு கழுந்துருச்சா? ஜங்குக், உன் கூட நான் விளையாடுறதுக்கு டைம் இல்லை, ப்ளீஸ். சிம்மன் இங்கே தானே இருக்கான் அப்படி சொல்லிவிட்டு டோரை வேகமாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் மட்டும்தான் இருக்கார், வேறு யாருமே இல்லை. ஜங்குக், சிம்மன் எங்கே? நீ தான் பார்க்குறல்ல, இங்கே எங்கேயாவது இருக்கானா என்ன அப்படின்னு சொல்ல சொட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அங்கேயே இருக்கிற சோஃபாவில் உட்கார்றாரு. ஜங்குக்கு புரியுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே டே முன்னாடி போய் நின்றுட்டு 2 ஆன்சி கட்டிக்கிட்டே தேவை பார்த்து முறைச்சிட்ருக்கிறாரு. டே, என்ன? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இன்னும் அவனை எவ்வளோ தாண்டா கஷ்டப்படுத்துவ? இன்னும் அவனை என்ன தான் பண்ண போகிற? ஒவ்வொரு வாட்டியும் நீ அவனை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க. உன்னால் அவன் ஹர்ட் ஆகிட்டு தான் இருக்கான். என்றைக்குமே உன்னால் அவனை ஹாப்பியாக பார்த்துக்க முடியாது இல்லை? அப்புறம் என்ன அவனுக்கு எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொட்டே அப்படியே ஜங்குக்கை பார்த்து மறைக்கிறாங்க. ஜங்குக் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு, ஆமாம், உனக்கு தான் அவன் யாருன்னே தெரியாதே, உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? சரி சொல்லு, எதுக்கு ஜிம்மனை தேடுற? இப்போ ஜிம்மன் எங்கே இருக்கான்? தெரியல. என்ன? ஜிம்மன் எங்கே இருக்கான்னு தெரியல, அவன் எங்கே போயிருக்கானோ தெரியல, கால் ரீச் ஆகலை. அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன். அவன் கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லியிருப்பாள்ல. டேய், என்ன விளாட்றியா? ஜிம்மன் என்கிட்ட எதையுமே சொல்லலை. அவன்கிட்ட பேசியே 2 days ஆகுது. அவன் எங்கே இருக்கான்னு என்கிட்ட கேட்குற? உனக்கிட்ட பைத்தியமா? எவ்வளோ நேரம் ஆச்சு அவன் காணாமல் போய்? 2-3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. என்ன? 2-3 ஹவர்ஸ்க்கு மேலேயா? டேய், பொண்ணெல்லாம் நீலாம் மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொட்டி அப்படியே அமைதியாக இருக்கார். இப்போ ஜங்குக் தான் அவரோட மொபைல் எடுத்து ஜிம்மனுக்கு கால் பண்ணுறாரு. பட் ரீச்சே ஆகலை. ஷீட், இந்த பைத்தியம் எங்கே போய் தொலைஞ்சதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. பட் ரீச்சே ஆகலை. ஸோ இப்போ ஜங்குக் இன்னொரு யாருக்கோ கால் பண்ணுறாரு. ஸோ அந்த பர்சனை கால் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லு ஜங்குக், உங்களுக்கு ஜிம்மன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? தெரியும். என்ன? எங்கே இருக்கான்? எதுக்கு உனக்கு? ப்ளீஸ் சொல்லுங்கள். உனக்கு தேவையில்லை ஜங்குக், அவன் இனி அங்கே வரமாட்டான். நீ இதை டேக்கிட்ட சொல்லிவிடு. யாங், இல்லை, போதும், இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். திரும்ப என் தம்பி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. திருப்பி ஒரு ஏமாற்றம் அவனுக்கு தேவையே இல்லை. ஷியாங், ப்ளீஸ் இங்கே பாருங்கள், என்ன சொல்கிறது கேளுங்க. ஜிம்மன். ஜங்குக், ஜஸ்ட் ஸ்டாப் இட். இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறது இருந்தால் நீ கால் பண்ணாத அப்படி சொல்லிவிட்டு அந்த பக்கம் நம்ம ஹோபி தான் பேசியிருப்பார். அப்படியே காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ ஜங்குக் தான் அப்படியே தலையில் கழிச்சிட்டு உட்காடுறாங்க. இப்போ டே தான், என்னாச்சு? ஜிம்மன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? இல்லை. என்ன இப்போ நீ பேசுனது? இங்கே பாரு டே, ஒரு 2 days டைம் கொடு, நான் ஜிம்மன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரேன். அப்போது உனக்கு ஜிம்மன் சொல்கிறேன்ல, ஒரு 2 days டைம் கொடு, கண்டிப்பாக நான் ஜிம்மன் கூட தான் வருவேன், புரியுதா? ஃபர்ஸ்ட் நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டே அப்படியே தான் உட்காந்துட்ருக்குறாரு. இப்போ ஜங்குக் அப்படியே டேக்கிட்ட வந்துட்டு டேவோட ஹேண்ட்ஸ் எடுத்து பிடிச்சிக்கிறாங்க. டே அப்படியே சைலண்ட்டாக இருக்க. இங்கே பாரு, எனக்கு உன் மேலே கோவம் இருக்குதான், ஆனால் அதுக்காக நீ கஷ்டப்படும் போது உன்னை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா நீ என்னோடய ஃப்ரெண்டு, அதே மாதிரி அவனும் என்னோடய ஃப்ரெண்டு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஜிம்மனை மிஸ் பண்ணிடாத. அவன் உன்னோட லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். உன்னோட லைஃபே சேஞ்ச் பண்ண போகிறவன் அவன் தான், புரியுதா? அவனோட லவ்க்கு முன்னாடி நீலாம் ஒன்றுமே கிடையாது, இதை மைண்டில் வச்சுக்கோ. அவன் இப்போ திரும்ப வந்ததுக்கான ரீசன் அவன் மேலே வச்ச லவ் மட்டும்தான். அவனுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. உன்னால் முடிஞ்சால் அந்த லவ் அவனுக்கு கொடு, புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டே அப்படியே ஜங்குக்கே பார்க்குறாங்க. ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, நீ கிளம்பு, 2 days டைம் கொடு, கண்டிப்பாக நான் ஜிம்மனோட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேவும் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்யூ, ஜிம்மன் சேஃபாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே டேவோட ஷோல்டர் டேப் பண்ணிவிட்டு, அவன் சேஃபாக தான் இருப்பான், அவனுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத
நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேவும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே வீட்டில் தான் கட்டுறாங்க. டே அவர் ரூமில் பால்கனியில் தான் நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டு அப்படியே வெளியில் தெரிகிற அந்த வியூவையே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு முன்னாடி ஜிமின் நின்றுட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே டே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் அங்கே இல்லை. அந்த ரூமே ஒரு மாதிரி எம்டி ஃபீல் கொடுக்குது. நீ வந்து கொஞ்ச டேஸ் தானே ஆச்சு. இந்த ரூம் இப்போது ஏதோ எம்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதே ரூமில் நீ வரதுக்கு முன்னாடி 2 இயர்ஸாக இருந்திருக்கேன் ஜிமின். இந்த ரூமை விட்டு வெளியில் கூட போகாமல். அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஆனால் இப்போது ஜஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் கூட ஆகலை. ஆனால் என் லைஃபே எம்டி ஆன மாதிரி இருக்குது ஜிமின். ஏன்டா என் லைஃப்பில் வந்த? இப்போ எங்கே இருக்க? எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு உன்னை பார்க்கணும் ஜிமின். நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன்? எனக்கு இதுக்கு முன்னாடி ஏன் இப்படி ஃபீல் ஆனதே இல்லை. ஆனால் இப்போ நான் உன்னை பார்க்கணும். உன்னோட அந்த ஸ்மைலை பார்க்கணும். நீ நீ எங்கே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே அந்த வெளியில் தெரியாத வியூவை பார்த்துட்டு பேசிகிட்ருக்காரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜிமினை காட்டினா ஜிமினும் அதே மாதிரி அவரோட ரூமில் பால்கனி நின்றுட்டு டேயை பற்றி தான் யோசிச்சுட்ருக்குறாங்க. ஸோ ஜிமின், டே நான் காணோன்னு என்னை தேடுவியா? இல்லை எங்கேயோ போயிட்டு போகிறான்னு விட்டுருப்பியா? நீ என்னை மிஸ் பண்ணுவியா டே? எனக்கு இப்போவே உன்னை பார்க்கணுன்னு தோணுது. ஆனால் நமக்குள்ளே இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. உன்னோட லவ்வை நீ புரிஞ்சுக்கணும் டே. அதுக்கு இந்த கேப் நமக்கு தேவை. அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணல அப்படின்ட்டு ஜிமின் இப்போ அப்படியே அவரோட மொபைல் தான் எடுக்கிறாரு. ஸோ அதில் ஆன் பண்ணி பார்த்தா ஸ்க்ரீன்லேயே நம்ம டேவும் ஜிமினும் இருக்கிற அந்த க்யூட் ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் அதை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணிக்கிட்டே சிரிக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் பாரு இப்போ பாரு உருன்னே இருக்கிறது சரியான சிடுமூச்சி கரடி பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜங்கு கால் பண்ணிட்டு டேய் எங்கடா இருக்க நாயே, சொல்லிட்டு போய் தலைய மாட்டியா? ஏன்டா அப்படி பண்ணுற? நிறுத்து, எதுக்கு இப்படி கத்துற? அப்புறம் நீ பண்ண வேலைக்கு இங்கே ஒருத்தன் வந்து என்ன திட்டிட்டு போகிறான்டா. என்ன டே வந்தானா? வந்த இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி இப்போ எங்கே இருக்க நீ? என் கூட. அப்போது பார்த்துட்டாரா உன்னை? பார்த்துட்டாரு. என்னைக்கு தான்? என்னடா ஆச்சு, எப்படி அப்படின்னு சொல்ல ஜிம்மி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. என்னடா சொல்கிற? ஆமாம் ஜம்மு, அவர் அப்பா வேறு ஏதோ பிளான் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த வாட்டி அவர் சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா அவர் பிளானை நான் கொலாப்ஸ் பண்ணிட்டேன்ல. ஏன்னா அவரோட பெரிய பிளானே டேவை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறது தான். அதையே நான் கொலாப்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த இடத்துல நான் இருக்கேன். அவர் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ நீ தான் அடுத்து எதாவது பண்ணணும். நான் என்ன பண்ணுறதுக்கு இருக்குது? எனக்கு தெரியும் நீயும் ஒயனும் லவ் பண்ணுறது. எது லவ்வா? டேய் போதும் நடிக்காத. ஒய்யனுக்கு உன் மேலே ஏதோ ஒரு கோவம். நீ ஆனால் ஒய்யனை லவ் பண்ணுற, அது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியல. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதா நல்லது. ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அவர் அடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். சரி ஜிமின், நீ டேக்கிட்ட பேசு. இல்லைடா இப்போதைக்கு நான் அவன்கிட்ட பேசல. டே என்ன விளாடுறியா? இது வரைக்கும் டேவை நான் அப்படி பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு மாதிரி ப்ரோக் ஆன மாதிரி இருக்கான். அவனை திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடுவானோன்னு பயமாக இருக்குடா. இல்லை, இந்த வாட்டி அவனுக்கு எதுவும் ஆகாது. நாகவும் விட மாட்டேன். எங்களுக்குள்ள இந்த சின்ன கேப் தேவைப்படுது ஜங்குக்கு. ஏன்னா அவனுக்கு என் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவன் புரிஞ்சிக்கணும். அதுக்காக நான் அவனை முழுசாக விட்டுட்டுலாம் போயிட மாட்டேன். சீக்கிரமாக திரும்ப வந்துடுறேன். எப்போ? ஒரு 2-3 டேஸில் நான் வந்துடுவேன். டே ஆனால் ப்ளீஸ் நான் இருக்கிறது அவகிட்ட சொல்லாத.
அவன் அவன் ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் நான் சீரியஸாக இருக்கேன். ஸோ ப்ளீஸ் நீ எதுவும் பண்ணிடாத. எனக்கு தெரியும் உனக்கு டே எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு, நீங்கள் 2 பேரும் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, அவன் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய லவ்வர், என்னோடய எல்லாமே. எனக்கு அவன் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் சரி ஓகே, நான் எதுவும் சொல்லலை, ஆனால் ரொம்ப டிலே பண்ணிடாத, சீக்கிரம் வந்துடு. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே தான் டேஸை ஸ்கிப் ஆகுது. இப்படியே ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. பட் ஜிமின்கிட்டேருந்து இன்னமும் ஒரு கால் வரல, மெசேஜ் எதுவுமே இல்லை. டேவும் கால் பண்ணி பார்க்குறாரு, பட் ரீச்சே ஆகலை. டேக்கு அது இருக்க ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது. அதே சமயம் அவருக்கு ரொம்ப ஒரு என்ன ஃபீல்னே தெரியல. அப்படியே தான் இந்த 3 டேஸும் போகுது. ஸோ டே அவராகவே இல்லை, அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியல. ஸோ இப்போ அப்படியே ஆஃபீஸில் தான் அவர் கேபினில் உட்காந்துட்டு அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த சிஸ்டமையே பார்த்துட்ருக்குறாரு. அவருக்கு எங்கே பார்த்தாலும் ஜிமின் மட்டும்தான் தெரிகிறாரு. ஜிமின் அந்த ஸ்மைல், அவர் கூப்பிடுறது, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. டே டக்குன்னு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு முன்னாடி ஜிமின் தான் நிற்கிறாரு. பட் டே இப்போவும் பிரம்ம, நீ எப்போ தாண்டா வருவ? இன்னும் எவ்வளோ நாள் என்னை இப்படி வெயிட் பண்ண வைக்க போகிற? இது எதுக்காக எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு? இன்னும் எவ்வளோ நாள் சுமன் இப்படி? எனக்கு தெரியல, நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன். ஏதோ நீ இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. நான் ஏதோ எம்டியாக தோணுதுடா. எங்கே சுமன் இருக்க? நான் உன்னை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஜிம்மினை பார்த்து பேசிகிட்ருக்குறாங்க. ஸோ அந்த ஜிம்மினும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் டே ரியலைஸ் பண்ணுறாரு, இரு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீட்லேருந்து எழுந்திருக்கிறாரு. ஜிம்மின் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே டேவை பார்க்குறாங்க. நீ நீ உண்மையாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிம்மினுடைய ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஆமாம் உன்னோட ஜிம்மின் உங்ககிட்டயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அடுத்த செகண்ட் டே அப்படி வேகமாக ஓடி வந்து ஜிம்மினை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அந்த ஹக் அவ்வளோ டைட்டாக இருக்குது, ஈவன் ஜிம்மினால் ப்ரீத் கூட பண்ண முடியல. ஸோ அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஏதோ ஜிம்மினை அவருக்குள்ளேயே போட்டு பதச்சிக்கிற மாதிரியே. ஸோ ஜிம்மினை ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு மிஸ் யூ டே அப்படின்றாங்க. ஸோ டே அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஒரே ஸ்லாப் தான் ஜிம்மினோட சீட்ஸில். ஸோ ஜிம்மின் அப்படியே ஒரு தேரி ஐஸோட ஒரு சின்ன ஸ்மைலோட டே பார்த்துட்ருக்குறாங்க. டே எங்கடா போன? எங்கே போன? நீ இல்லாமல் எப்படி இருந்தேன்னு தெரியுமா? என்கிட்ட சொல்லாமல் எப்படி உன்னால் போக முடிஞ்சுது? இல்லை என்கிட்ட பேசாமல் என்னை பார்க்காம எப்படிடா இருக்க முடிஞ்சுது? எப்பவும் சொல்லுவல்ல, நான் உன்னை அப்படி லவ் பண்ணுறேன், இப்படி லவ் பண்ணுறேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு. இப்போ மட்டும் ஏன்டா ஏன் விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ ஜிம்மின் ஸ்மைல் பண்ணிட்டே அப்படியே டேவோட ஃபேஸை அவர் கை வச்சு ரொம்ப ஹம்பிளாக அப்படியே அப்படி சொல்ல ரொம்ப சாஃப்டாக சீட்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ டே அப்படி ஜிம்மினையே பார்க்குறாரு. அவரோட ஐஸ்லேருந்து லிட்டரலி டியர்ஸே வந்துடுச்சு. ஸோ அந்த டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. இப்போ ஜிம்மின் அது எல்லாத்தையும் வெயிட் பண்ணிவிட்டு சாரி ஃபார் எவ்ரிதிங். எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு. அதை உனக்கு புரிய வைக்க தான் இப்படி பண்ணேன். இப்போ உனக்கு புரிஞ்சதாட்டி? நீ நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுதா? இப்போ சொன்னல, நான் உன்னை பார்க்கணும் ஜிம்மின், நீ இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைன்னு. நானும் அப்படி தான். இந்த 3 டேஸும் எனக்கு ஏதோ ஹில்லில் இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்போ உன்னை பார்ப்போம், எப்போ உன்னோட வாய்ஸை கேட்போன்னு தான் இருந்துச்சு. அதுதான் உன்னை பார்க்குறதுக்காக நானே வந்துட்டேன். சாரி டே, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டே அப்படியே
ஜிமினோட ஃபேஸை பிடிச்சி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அவர் கொஞ்சம் கூட இல்லை, யோசிக்கல, என்ன பண்ணுறோன்னு கூட யோசிக்கல. ஸோ அப்படியே ஜிமினோட ஃபோர்ஹெட், ஐஸு, நோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எட்ட கூட விடாமல் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு ஜிமின். ஒரு ஸ்மைலோடையே அப்படியே பார்க்குறாங்க. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போடுறேன். ஆனால் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா, பாய்.